வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். யுபிஎஸ்சி-யின் உத்தேச பக்கவாட்டு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பக்கவாட்டு நுழைவு மூலம் உயர்மட்ட அதிகாரிகளை நியமிக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ரத்து செய்வதாக அறிவித்தார். சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் இந்த முடிவு குறித்து ஸ்டாலின் தனது திருப்தியை வெளிப்படுத்தினார். இது சமூக நீதிக்கான வெற்றி என்றும், எங்கள் இந்திய பிரிவின் கடும் எதிர்ப்பிற்கு பிறகு பக்கவாட்டு நுழைவு ஆட்சேர்ப்பை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அவர் வலியுறுத்தினார். மத்திய பாஜக அரசு வேறு வழிகளில் இடஒதுக்கீடு கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடலாம் என்று எச்சரித்தார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். இடஒதுக்கீடு மீதான தன்னிச்சையான 50% உச்சவரம்பை அவர் சவால் செய்தார். சமமான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த அதை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். திமுகவின் ராஜ்யசபா எம்பி வில்சனும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கின் கடிதத்தை பகிர்ந்துள்ளார். அந்த கடிதத்தில் உத்தேச ஆட்சேர்ப்புக்கான அறிவிப்புகளை திரும்ப பெறுமாறு யுபிஎஸ்சி தலைவருக்கு சிங் கோரிக்கை விடுத்துள்ளார். அறிவிப்பை திரும்ப பெறுவதற்கான மத்திய அரசின் முடிவு சமூக நீதிக்கான குறிப்பிடத்தக்க வெற்றி என்று வில்சன் எடுத்துரைத்தார். இந்த வளர்ச்சி இடஒதுக்கீட்டு கொள்கைகள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வாதிடுபவர்களுக்கு ஒரு வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.